கிறிஸ்துவ தீர்க்க தரிசன ஊழியங்கள் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான தருணத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம தொடர்ந்து அற்புதங்களை காண செய்கிற தேவன் அப்படிங்கிற தலைப்பின் அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் ஒரு வேத பகுதியை தியானிச்சுட்டு வரோம். இன்றைக்கும் கூட தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் நேபுகாத் நேச்சர் அப்படிங்கிற ஒரு அரசர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, தூரா அப்படிங்கிற ஒரு சமவெளியில் ஒரு பொற்சிலையை நிறுவி தன்னுடைய வாகனத்தில் உள்ள எல்லாரும் வந்து அந்த பொற்சிலைக்கு வந்து வணக்கம் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரதிஷ்டைக்கு எல்லாரையும் அழைத்து அனுப்பியிருக்காரு. அப்படி அழைத்து அனுப்பின பொழுது கீத வாக்கியங்களின் சத்தம் கேட்கும் பொழுது எல்லாரும் என்ன செய்யணும், அந்த சிலையை வணங்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டாரு. எல்லாரும் அதை கேட்டு வணங்கினாங்க. ஆனால் ஒரு சில கல்தையர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, யூதரான ஒரு சிலர் அதாவது சாத்ரா, மேஷாக், ஆபேத்நேகோ அப்படிங்கிற இந்த 3 பேரும் நீங்கள் வந்து பாபிலோன் மாகாணத்தில் விசாரிப்புக்குன்னு அவங்கள வச்சுருக்கீங்களே, அவங்க 3 பேர் வணங்கலை அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. உடனே ராஜா கோபமாக அவங்க 3 பேரை வரவழைச்சு என்ன பண்ணார் அப்படின்னா, நீங்கள் வந்து கீத வாக்கியங்களின் சத்தம் கேட்கும் பொழுது நீங்கள் கட்டாயம் என்ன செய்யணும்னா அந்த சிலையை வணங்கணும், இல்லைன்னா எரிகிற அக்கினி சுளையில் அவங்கள போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு 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 இதை சொல்லுவார். சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதை குறித்து ராஜாவாகி உமக்கு நாங்கள் உத்தரவு சொல்ல அவசியம் இல்லை அப்படின்னு அப்படி சொல்லுவார். அதுக்கு முன்னாலே சொல்லுவார், நீங்கள் அப்படி வணங்கலைன்னா உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் பண்ணியிருப்பார். இந்த நேரத்தில் அவர் சொல்வார், இந்த 3 பேர் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எங்களை நீங்களாக்கி ரட்சிப்பார். இந்த வார்த்தையை சொல்றதுக்கு பெரிய தைரியம் வேணும். இந்த தைரியம் அவங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உபாகமம் 28:1 எடுத்துக்கிட்டோம்னா, அந்த தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளை கைகொள்ள, அதாவது நம்ம கவனமா இருந்தோம் அப்படின்னா, அதுதான் கவனமா இருந்து அவருடைய வார்த்தைக்கு உண்மையாக நம்ம செவி கொடுப்போமானால், அதாவது உபாகமம் 28:1 சொல்ல செவி கொடுப்போமானால் அவர் உங்களை என்ன செய்வாராம், பூமியில் உள்ள சகல ஜாதிகளில் மேன்மையாக வைப்பார் அப்படின்னு ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இவங்க வந்து தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையை உண்மையா செவி கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து என்ன செய்யுங்க, அவங்க வந்து அந்த சட்டத்துக்கு கீழ்ப்படியாம ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு இருந்தாங்க. கர்த்தர் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாருன்னா, அவங்க வார்த்தையை கனப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தம்முடைய பிள்ளைகளுக்காக வைராக்கியம் உள்ளவர்களாக இருந்தார், வைராக்கியம் உள்ளவராக இருந்தார். உடனே எங்க 3 பேரும் மாட்டேன்னு சொன்ன உடனே எங்க 3 பேரையும் எரிகிற அக்கினி சூளையின் நடுவில் போட்டாங்க. அதுக்கு முன்னாடி எப்படி அவங்களால அந்த வார்த்தையை சொல்ல முடியுது அப்படின்னா, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா, யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்துல, அதாவது 3ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் பார்த்தோம்னா, மோசே அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை வழிபடுறதுக்கு முன்பாக ஒரே அப்படிங்கிற தேவ பர்வதம் மட்டும் தன்னுடைய ஆடுகளை மேய்ச்சிட்டு இருப்பாரு. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் என்ன செய்வார்னா, முச்செடியின் நடுவில் இருந்து தோன்றிய அக்கினியின் மூலமாய் அவருக்கு தரிசனமாவாரு. அந்த தரிசனமாகும் பொழுது அது முச்செடி வெந்து போகாம இருக்கு, ஆனா அந்த அக்கினி ஜுவாலை எரிஞ்சிட்டு இருக்கு. அது எப்படி அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி யாரு நேர போய் இருப்பாருன்னா, மோசையோட கிட்ட போய் பார்ப்பாரு. அப்பொழுது ஆண்டவர் மோசையோடு பேசியிருப்பார். இந்த சம்பவத்தை அவங்க அறிஞ்சிருப்பாங்க. இந்த சம்பவத்தை அவங்க அறிந்ததுனால, இந்த சம்பவத்தை குறித்து அவங்க மனசுல ஒரு தெளிவு இருந்ததுனால, ஒருவேளை ராஜா எங்களை எரிகிற அக்கினி சூளையில போட்டா கூட ஒரு முச்செடியை வெந்து போகாம எரிய வைக்க முடியுமானால் எங்களையும் ஆண்டவர் என்ன செய்வார், எரிகிற அக்கினி சூளைக்கு கட்டாயம் விடுவித்து காப்பார். சரி, ராஜாவாகி உம்முடைய கைக்கு எங்களை நீங்களாக்கி ரட்சிப்பார் அப்படின்னா, இதை நம்ம உபாகமம்ல பார்த்தோம். அதாவது யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 19 அதிகாரத்துல பார்த்தோம். 18ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, மோசையோட மாமனார் எத்திரோ வந்து சொல்லியிருப்பாரு, எகிப்தியருடைய கைக்கும் பார்வோனுடைய கைக்கும் உங்களை நீங்களாக்கினாரு. அது மட்டும் இல்ல, எகிப்தியருடைய கைக்கு கீழே இருக்கிற ஜனங்களை தப்புவித்த தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி தேங்க் பண்ணியிருப்பார். இப்போ இந்த சம்பவம் அவங்க மனசுல ஓடி இருக்கும். எகிப்தியருடைய கைக்கு நீங்களாக்க முடியும்னா எங்களை இந்த பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சருடைய கைக்கு கட்டாயம் நீங்களாக்கி ரட்சிப்பார் அப்படிங்கிற ஒரு தைரியம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. பரவாயில்ல, ஒருவேளை அவங்களை விடுவிக்காம போனாலும் பரவாயில்ல, நீங்க சொன்னபடி நாங்க பொற்சிலையை வணங்குவதில்லைன்னு சொல்லிட்டாங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க எரிகிற அக்கினி சூளையின் நடுவுல போட்டாங்க. போட்ட உடனே திடீர்னு 17ஆம் வசனம், அந்த 17க்கு அப்புறம், அதாவது 3:17க்கு அப்புறமே பார்த்தோம்னா, ராஜா பிரமிப்படைந்தவராய் பக்கத்துல மந்திரி மாட்டை கேட்காரு, 3 பேர்ல போட்டோம், 4 பேர் உலாவுறாங்களேன்னு சொல்லுவார். அந்த 4 பேர் 4வது ஆளுடைய சாயல் எப்படி இருக்குன்னா, தேவகுமாரனுடைய, அதாவது தேவபுத்திரனுக்கு ஒத்த சாயல் இருக்குன்னு.
அந்த கூட 4வது ஆளா கூட அந்த தீயின் நடுவுல, அந்த எரிகிற அக்கினி சூளையின் நடுவுல உலாவினவர் யாரு அப்படின்னா அற்புதங்களை காண செய்கிறார். இந்த அற்புதங்களை காண செய்கிற தேவன் நம்ம வாழ்க்கையில எரிகிற அக்கினி சூளை போன்ற ஒரு அனுபவம் வந்தாலும் நம்ம கூட அவர் என்ன செய்வாருன்னா உலாவுவாரு. அவங்கள அந்த அதாவது உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் சொன்ன அந்த அதே ராஜா பின்னால சொல்லியிருப்பாரு. 26, 24, 25, 26 சொல்லியிருப்பாரு, உன்னதமான தேவனுடைய தாசரே வெளியே வாருங்கன்னு சொல்லியிருப்பாரு. தப்புவிக்க போகிற தேவன் யாரு சொன்ன ராஜாவுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வந்துச்சுன்னா, உன்னதமான தேவனுடைய ராஜா தேவனுடைய தாசரை வெளியே வாங்கன்னு சொல்லியிருக்காரு. வெளியே வந்து சுற்றி நின்ற எல்லாரையும் பார்க்கும் பொழுது ஒருத்தர் மேலையும் அக்கினியோட பலன்ல, அதாவது அக்கினி நிமித்தம் எந்த ஒரு மாசு மருவம் உடம்புல ஏற்படல. அக்கினி அவர்களை பலம் செய்யவில்லை. அக்கினி அவர்களை மேற்கொள்ளவில்லை. அதுவும் எப்படி முச்செடியை வந்து வெந்து போகாம பாதுகாத்த தேவன் இருந்தாரோ அதே தேவன் இந்த அக்கினி எரிகிற அக்கினி சூளையில் நின்று இவங்களை என்ன செய்வாருன்னா பாதுகாத்தாரு. அது மட்டும் இல்ல, அவங்க ட்ரெஸ்ல ஒரு சேதமும் ஏற்படல. முடி என்ன செய்யல, கருகல. 4வது பார்த்தீங்கன்னா அக்கினியோட மனம் கூட அவங்க மேல இல்லை. இது சாதாரணமா நடக்கிற காரியம் இல்லை. அற்புதம்னா என்னன்னா, இது நடக்கணும், ஆனா நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஆனா நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம அதைத்தான் அற்புதம்னு சொல்லுவோம். இந்த அற்புதத்தை இந்த ஆண்டவர் வந்து இவங்க வாழ்க்கையில செஞ்சாருன்னா இதற்கு காரணம் நான் ஏற்கனவே சொன்னபடி உபாகமம் 28:1 அவர் சொன்னது எப்படின்னா, என்னுடைய கட்டளைகளை நீர் கை கொண்டு அதற்கு உண்மையாய் செவி கொடுத்தோமானால் கட்டாயமாக நிச்சயமாக ஆண்டவர் என்ன செய்வாருன்னா பெரிய அற்புதத்தை செய்வார். சகல ஜாதியின் மத்தியிலும் உன்ன மேன்மையா வைப்பார். இந்த இடத்துல இவங்களை மேன்மையா வச்சார். தானியேல் 1:17 நம்ம பார்த்தோம்னா, மற்ற எல்லாரையும் பார்க்கிலும் இவங்க எல்லாருமே காரிய சமர்த்தர்களா இருந்தாங்க. எப்படி காரிய சமர்த்தர்களா இருந்தாங்க? ஞானத்திலும் அறிவிலும் எல்லாவற்றிலும், அதாவது சகல எழுத்திலும் இவங்க எக்ஸ்பர்ட்டா இருந்தாங்க. ராஜா அதை இது குறித்து என்ன காரியத்தை சொன்னாலும் அந்த காரியம் இவர்கள் மூலமாய் நேர்த்தியாய் செய்யப்பட்டது. அதனால அவர் ஆண்டவர், அதாவது 30 பார்த்தீங்கன்னா இவங்களை உயர்த்தினார். எப்படி உயர்த்தினாருன்னா பதவி உயர்வை கொடுத்தாரு. ஏற்கனவே ஒரு அடிமைப்பட்ட ஒரு தேசத்துல வந்து இருந்தாங்க. ஆனா அடுத்த தடவை என்ன பண்ணிட்டாரு, இன்னும் பதவி உயர்வுகளை கொடுத்தாரு, இவங்களை மேன்மைப்படுத்தினாரு. மற்றவங்க முன்னால நம்மளை மேன்மைப்படுத்தினாரு கர்த்தர்னா நிச்சயமாக அது ஒரு அற்புதம் தான். அற்புதத்தை காண செய்கிற தேவன் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பெரிய அற்புதத்தை செய்வாரு. இந்த அற்புதத்தை செய்தது மட்டும் இல்ல, மற்றவங்க முன்னால அந்த அற்புதத்தை, அதாவது பெற்றுக்கொண்டவர்கள் வந்து மேன்மையாக இருக்கும்படி செய்வார். ஏன்னா அவர் மேன்மைப்படுத்துகிற தேவன், அற்புதங்களை காண செய்கிறது. ஜெபிக்கலாமா? ஜெபம். இயேசுவின் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இனிமேட்டும் எங்கள் வாழ்க்கையில செய்த எல்லா அற்புதங்களுக்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை அற்புதங்களால அப்பா நிறைய பண்ணிட்டு இருக்கீங்கப்பா. எங்கள் உடல் உள்ள அப்பா எல்லா உறுப்புகளும் நல்லபடியா இயங்கும்படி வச்சிங்கப்பா. அது கூட அற்புதம் தான். அற்புதங்களை காண செய்கிற தேவன், ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற யாருடைய வாழ்க்கையில எரிகிற அக்கினிச்சூளை போன்ற அனுபவம் இருக்குதோ அவங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. நீங்க 4வது நபரை அவங்களோடு கூட நீங்க உலாவுகிறதுக்காக நன்றி. கர்த்தருடைய கரம் ஆண்டவரை அவர்களோடு இருந்து நடத்துகிறதற்காக நன்றி. அக்கினி அவங்களை பலன் செய்யாம பாதுகாத்துக் கொள்கிறதற்காக நன்றி. ஒரு சேதம் அணுகாம பாதுகாத்துக் கொண்டதற்காக நன்றி. கர்த்தாவே, நீர் அவர்களுடைய கரத்தை பிடித்து அவங்க வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி செய்கிறதற்காக நன்றி. உங்களுடைய வார்த்தை ஆண்டவரை விசுவாசமும் வார்த்தை உங்க வாழ்க்கையில பலனாயிருக்கட்டும் சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லப்பா, யோசனைகளை, இருதயத்தின் யோசனைகளையும் ஆண்டவரே ஸ்தோத்திர நினைவுகளையும் வகையறுக்கிற நம்முடைய வார்த்தை அவங்க வாழ்க்கையில விசுவாசத்தை கொடுக்கட்ட சுவாமி. வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை அவங்க காணும்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.